கரெக்டா இந்த வருஷம் அதாவது 2026 பிப்ரவரியில யூஎஸ் வந்து ஈரான் அட்டாக் பண்ணிருச்சு இஸ்ரேலோட சேர்ந்து. ஸோ மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கே போயிருச்சு. ஸோ இந்தியா வந்து இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் காரிடார் தான் கனெக்ட் பண்ணாம இருக்கு. ஸோ இந்த ஈஸ்டர்ன் காரிடாரை வந்து லிங்க் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராஜெக்டை கொஞ்சமாவது செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த என்ன பண்ணோம்னா இந்த யுஏஇ பைபாஸ் பண்ணி ஈரானோட ஈஸ்டர்ன் சைட்ல இருக்க 4 போர்ட் சலாலா, துக்கும், கசாப், சுல்தான், இன்னொரு போர்ட் இருக்கு, அதுவும் சேர்த்து 5 போர்ட்டையும் லிங்க் பண்ணோம்னா இந்த ஈஸ்டர்ன் காரிடாரை இந்தியாவோட லிங்க் பண்ணிடலாம். ஸோ இதனால வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து 3 சோக் பாயிண்டா மிஸ் பண்ணுது. 1 வந்து சுயஸ் கனால், 2 வந்து பாபல் மந்தப் ஸ்ட்ரெயிட், 3 வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்னால இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபுளுயன்ஸ் ரொம்ப வந்து பிளஸ் பாயிண்ட் ஆகும். ஏன்னா சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கவுண்டர் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் தான் இது. இன்னொன்று வந்து டைம் பாத்தீங்கன்னா 30% டைமும் மிச்சமாகும். மூணாவது வந்து காஸ்டும் பாத்தீங்கன்னா 35 to 40% இப்போ இருக்க ட்ரெடிஷனல் ரூட்டோட அது பண்ணா மிச்சமாகும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம எவால்விங் ஜியோ பொலிட்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியும் எவனையும் எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்ற வேண்டும்னா இதை மாதிரி நம்ம வந்து எல்லா கண்ட்ரியோட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவோட ட்ரேட் ரூட்ஸை வந்து சேஃபா என்ஷூர் பண்ணாதான் இந்த வேர்ல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்தியாவோட பங்கு பெரிய பங்கா இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.